ஆத்மா प्रमाण हर சதா कर्म கவலையற்றும் सो सदा வெற்றியுடனும் இருக்கின்றார். निश्चित இன்றைய है। இஷாரா, உங்கள் अगर ஒவ்வொரு निश्चित அடியும் है तो ஸ்ரீமத் படி सदा இருந்தால் यथार्थ நீங்கள் निर्णय சதா है। கவலையற்று जब இருப்பீர்கள். निर्णय மேலும் यथार्थ நீங்கள் होगा கவலையற்று तो இருக்கும் विजयी பொழுது होंगे। சதா சரியான முடிவை त्रिकालदर्शी எடுப்பீர்கள். आत्मा எப்பொழுது सदा உங்கள் முடிவுகள் निश्चित சரியானதாக रहते இருக்குமோ हैं, அப்பொழுது வெற்றி क्योंकि நிச்சயம் उसे ஏற்படும். ஒரு निश्चय திரிகால்தரிசி है कि ஆத்மா हमारी சதா इच्छा கவலையற்று இருப்பார். हुई ही ஏனெனில் रहेगी। நமது வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது என்ற நம்பிக்கை सस्मित அந்த ஆத்மாவிடம் இருக்கும். இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ने होली मनाई, मौज मनाई, पिकनिक की। எல்லாரும் வந்து ஹோலியை कल गए थे கொண்டாடுனீங்களா? सभी பிக்னிக் பண்ணீங்களா? गुलजार बने। நீங்க எல்லாரும் போயிருந்தீங்க இல்லையா நேத்து? कितनी मेहनत रात दिन எவ்வளவு इतनी முயற்சி गर्मी செய்யப்பட்டது இல்லையா? थी। இரவு सब பகல் कुछ ऑर्गेनिक है, எவ்வளவு कोई சூடா இருக்கு केमिकल्स இல்லையா? नहीं, कुछ नहीं। எல்லாமே ஆர்கானிக்கா செய்யப்படுது. என்ன பிக்னிக்னா நிறைய சாப்பாடு இல்லையா? எல்லாம் அந்த சூடுல बाबा இருந்து சமைக்கிறாங்க. निश्चय, आजकल निश्चय ऐसा लगता है இன்றைக்கு कि बहुत பாபா जरूरी है निश्चय। நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டிய एक एक விஷயத்தை कदम पर பத்தி जीवन பாபா में இன்னைக்கு சொல்றார். ஒவ்வொரு அடியுமே निश्चय की நம்முடைய शक्ति, வாழ்க்கையில நம்பிக்கை நிறைந்ததாக वही இருக்க निश्चय का வேண்டும். बल है, நம்பிக்கையினுடைய சக்தி என்பது நமக்கு मुझे தேவைப்படுகிறது. निश्चय है। அதற்கு தான் என்ன சொல்லப்படுது यदि அப்படின்னா, निश्चय को எனக்கு यूज करो, நம்பிக்கை அப்படிங்கிறது बार இருக்கு बार स्मृति में அப்படின்னா लाना, அதை வந்து நான் பயன்படுத்த வேண்டும். विजय मेरा உங்களுடைய जन्म விழிப்புணர்வுல सिद्ध மீண்டும் है। மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும். निश्चय में विजय வெற்றி है। வெற்றி என்பது என்னுடைய பிறப்பு உரிமை. எனக்கு क्योंकि நம்பிக்கை स्मृति இருக்கு में அப்படின்னா समझते நான் हैं, வெற்றி பெறுவேன். कई ये समझते हैं मुझे निश्चय तो है ही, पर टाइम पर फिर சில பேர் निश्चय வந்து नहीं रहते। எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் छोटी வரும் छोटी பொழுது बात में கவலையற்றவராக நீங்க இருப்பதில்லை. कुछ சின்ன भी சின்ன बात में नीचे விஷயங்கள் ऊपर கூட होते हैं, तो इसका मतलब நீங்க पास हो மேல गए। கீழே போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஸ்திதி என்பது தளம்பல் அடையும். மேல तो கீழே போயிட்டு இருப்பீங்க. स्मृति அப்படின்னா दिलानी உங்களுக்கு पड़ती है, நம்பிக்கை முழுமையாக இல்லை அப்படின்னு बाबा ने அர்த்தம். ये कहा है, அப்போ உங்களுக்கே நீங்க बाबा ने ये நினைவூட்டிக் कहा கொள்ள है, வேண்டும், பாபா बाबा எனக்கு இதை कहते हैं निश्चय, சொல்லியிருக்கிறாங்க, பாபா இதை निश्चय है எனக்கு तो சொல்லியிருக்காங்க निश्चिंत है। அப்படின்னு நினைவூட்டிக் கொள்ளணும். ये பாபா स्मृति சொல்றார், दिलाओ बार குழந்தை बार, உங்களுக்கு நம்பிக்கை तब இருக்குன்னா आपको நீங்க आगे கவலையற்றவராக चलकर இருப்பீங்க. ये नहीं कि மீண்டும் निश्चय மீண்டும் तो है உங்களுடைய ही, விழிப்புணர்வுல இதை நீங்க கொண்டு வாங்க. निश्चय அப்போ के நீங்க बल पे வெற்றி नहीं, உடையவராக உணர்வீங்க. बल तो तब आता எனக்கு है நம்பிக்கை जब आप இருக்கு அப்படின்னு यूज அந்த करते மாதிரி हैं நாம स्मृति को। இருந்துடக்கூடாது. அதன் மூலம் நமக்கு इसलिए பலம் तो बाबा கிடைக்காது. कह रहे ஆனால் हैं, நான் என் நம்பிக்கையை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது நீங்க त्रिकालदर्शी आत्मा பலமானவர்கள் ஆக முடியும். பாபா सदा சொல்றாங்க, திரிகால்தர்ஷி ஆத்மா எப்பொழுதும் கவலையற்றவராக निश्चिंत இருக்கின்றார், और அவர் विजयी, வெற்றியுடையவராக இருக்கின்றார் அப்படின்னு பாபா சொல்றார். सदा सदा ही ऐसा अनुभव हो। திரிகால்தர்ஷி ये नहीं ஆத்மா कि कभी कभी எப்பொழுதும் तो வெற்றி होता है, पर உடையவராக सदा ही। இருக்கின்றார், கவலையற்றவராக இருக்கின்றார். சில तो நேரத்துல बाबा மட்டும் कहते இல்லை, हैं कि எப்பொழுதும். श्रीमत प्रमाण பாபா हर சொல்றார், कदम हो, உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்தின் படி இருக்கும் பொழுது श्रीमत प्रमाण अगर हर कदम हो तो सदा உங்களுடைய निश्चिंत ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்ரீமத்தின் படி रहेंगे। இருக்கும்போது நீங்க தொடர்ந்தும் கவலையற்றவராக இருக்கிறீங்க. நீங்க तो बाबा कहते हैं निश्चित கவலையற்றவராக रहेंगे இருக்கும் भी பொழுது நீங்கள் நிச்சயமாக और துல்லியமான முடிவுகளை எடுக்க निश्चित है। முடியும். जो कुछ हो रहा है तो पहले से ही प्री எது डेस्टिन्ड है நடந்தாலும் कि निश्चित है। அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அது
ஏற்கனவே வந்து निश्चिंत भी है, நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்க ஒரு निश्चित भी है விஷயம். நீங்கள் और निश्चय भी है। நீங்கள் கவலையற்றவராக இருக்கிறீங்க. அது हर कदम நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அது மேல உங்களுக்கு मतलब நம்பிக்கை हर कर्म। அப்படிங்கிறதும் இருக்கு. तो बाबा कहते हैं तो सैवा, तो सदा, कल से बाबा ये कह रहे हैं कि निर्णय शक्ति बहुत बड़ी शक्ति है। एक நீங்க सेकंड लगता है எப்பொழுது अगर रॉन्ग கவலையற்றவராக निर्णय लेते हैं இருக்கிறீங்களோ, அப்ப வந்து நீங்க சரியான हार खा முடிவுகளை सकते எடுக்க हैं। முடியும். ஆனா நீங்க வந்து தவறான முடிவுகளை तो बाबा எடுத்துட்டீங்கன்னா, कहते हैं நீங்க जब நஷ்டத்துல निर्णय போயிடுவீங்க. இல்லையா? यथार्थ அப்போ होगा உங்களுடைய முடிவுகள், நீங்க எடுக்கும் तो क्या முடிவுகள் होगा, சரியானதாக विजयी இருக்கும்போது, मिलेगा। துல்லியமானதாக இருக்கும்போது, வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படுகிறது. हर बात में, छोटी छोटी बात में निर्णय चाहिए। करना है नहीं करना है, देना है नहीं करना है, क्या करना है नहीं। எல்லா விஷயத்திலயுமே நாம और என்ன बहुत ही பண்ணணும் அப்படின்னு சின்ன संकल्प करना। விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை நாம் முடிவுகள் எடுக்க வேண்டும். அப்ப நமக்கு நிறைய निर्णय எண்ணங்கள் करने அங்க में कभी இருக்கக்கூடாது. कभी तो एक ही मिनट होता है। हम कहते हैं भाई சில टाइम दो, நேரங்கள்ல நமக்கு ஒரு நொடி, ஒரு समय நிமிடம் தான் चाहिए। கிடைக்கும் முடிவெடுக்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, எனக்கு சிந்திக்க जब நேரம் வேணும்னு சில निर्णय பேர் சொல்லுவாங்க. यथार्थ होगा ஆனா உங்களுடைய तो முடிவுகள் विजयी துல்லியமாக तो இருக்கும் जरूर பொழுது होंगे। நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். ஒரு एकादशी आत्मा ஆத்மா, எந்த ஒரு ஆத்மா திரிகால்தரிசியாக இருப்பாரோ தொடர்ந்தும் सदा ही அவர் சதா கவலையற்று निश्चिंत இருப்பார். रहती है, ஏனென்றால் क्योंकि उन्हें निश्चय என்னுடைய है வெற்றி कि मैंने ஏற்கனவே डिक्लेयर நிச்சயம் की है செய்யப்பட்டது, உறுதி செய்யப்பட்ட வெற்றி எனக்கு कि இருக்கு मेरे அப்படிங்கிற அந்த संकल्प நம்பிக்கை அந்த ஆத்மாவிடம் निश्चय में இருக்கும். प्रसिद्ध है। இதுலதான் வந்து நாம फिर निश्चिंत रहेगा பர்சன்டேஜ், तो அதாவது இருக்கும், विजयी होंगे। நம்பிக்கையிலும் பர்சன்டேஜ் இருக்கு. அதன் பிறகு तो सदा கவலையற்றவரா विजयी रहना, ஆகுவதிலையும் சதவிகிதம் இருக்கு, इन வெற்றியிலும் चक्करों से சதவிகிதம் இருக்கு. அப்ப சதா நாம் வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னா இதுதான் நம்முடைய குறிக்கோள் இல்லையா? तो எல்லாருடைய हमारे இலக்கும் बाबा क्या, இதுதானே. பாபா उनका निश्चय சொல்வார், तो 100% था, तो बहुत निश्चिंत रहते थे। பாபாவிற்கு 100% जो कुछ यज्ञ में பாபாவுக்கு होता நம்பிக்கை रहा, இருக்கு. அப்போ அவர் கவலையற்றவராக बाबा को இருக்கின்றார். फिक्र नहीं யஜ்யத்துல है। எது நடந்தாலும் பாபா அதை பற்றி कल कई बार கவலைப்படுவதில்லை, बताया, पार्टीशन हुआ, பட்டதில்லை பாபா. 900 भाई बहन थे, முந்தையும் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்ட்டிஷன் அதாவது क्या பிரிவினை हुआ, நடந்த போது इंडिया ने பாகிஸ்தான் कहा கூட 300 சகோதர சகோதரிகள் वहां पे ஒன்றாக बहुत बड़े இருந்தாங்க. बड़े मकान என்ன बनते थे, நடக்கும்? இந்தியாவுக்கு बाबा அவங்க की வந்த बहुत போது जिंदगी மிகப்பெரிய வீடுகள் बाबा ने कई கராச்சியில அவங்க आश्रम கிட்ட खोले, இருந்தது. बच्चों का பாபா கிட்ட खिलौना सब பாபாக்கு एक பல एक एक கட்டடங்கள் बनाया। இருந்தது. ஆசிரமம் வந்து குழந்தைங்களுக்காக தனித்தனியாக पर कभी भी ஒவ்வொரு बाबा को பில்டிங்கும் डर தனித்தனியா नहीं था। எடுத்தார் பாபா. பாபா ஒரு பொழுதும் वरना பயப்பட்டதே हमारी கிடையாது. स्थिति ऐसी है நம்முடைய ஸ்திதி कि किसी அப்படிப்பட்டதாக ने ये இருக்கும் बताया அப்படின்னா, कि किसी ने நீங்க किसी को बोला கேட்டிருப்பீங்க बाबा இல்லையா? को இந்த मार दो, உதாரணத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. वो इतना बड़ी तलवार लेके யாரோ வந்து பாபாவை கொலை பண்ண कहीं जा சொன்னாங்க. रहे थे, அதனால बाबा को அவர் வந்து पकड़ने। பெரிய ஒரு கத்தியை तो எடுத்துட்டு उस வந்தார், बाबा வாள். लेटे हुए थे, ராத்திரி उसको பாபாவுடைய लाइट ரூமுக்கு दिखाई दी, வந்தார். அப்ப பாபா படுத்திருந்தார். एक அப்ப मनुष्य பாபா ने उसको லைட்ட लाइट வந்து दिखाई, तो वो एकदम कांप गया சோ उसके हाथ से। அவர் வந்து तब जाके கொல்லுறதுக்கு बाबा வந்தவர் समझा। ஒரு மனிதரை பார்க்கல, ஆனா तो லைட்ட सभी डर தான் गए, பார்த்தார். அப்போ அதை तो वो பார்த்து डर இவர் के மனிதர் भागने அல்ல लगा। அப்படின்னு பயந்து तो கத்திய கீழே बाबा बोले போட்டுட்டார். नहीं, उसको बुलाओ, அப்ப எல்லாரும் उससे சத்தம் கேட்டு बातचीत करो। வந்தோடனே அவர் பயத்துல வந்து ஓடி போயிட்டார். அப்ப பாபா तो சொன்னாங்க, बाबा இல்ல के அவரை मन में கூப்பிடுங்க, அவர்கிட்ட ये கூப்பிட்டு बिल्कुल பேசுங்க नहीं அப்படின்னு आया பாபா சொன்னார், கொல்லப்பட उसको வந்தவர்கிட்ட. सजा देनी அப்போ चाहिए, பாபா ये कुछ அவருடைய नहीं மனசுலயே चाहिए। அதை வச்சுக்கல, இந்த बाबा ने மனிதரை कहा, நாம तो தண்டிக்கணும் उसने खुद ही कहा அப்படின்னு பாபா कि மனசுல बाबा ஒரு मैं எண்ணம் आपकी கூட तरह नहीं வரல. समझ பாபா सकता। இல்லை, அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுங்கன்னு फिर சொன்னார். उसने देखा ये तो ம், बहुत அப்போ बड़े நான் வந்து शत्रु हैं, உங்களுடைய செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறேன்னு பாபாட்ட அவர் कहता சொன்னார். मेरे को அப்போ कैरी ஏன் அப்படி करो। சொன்னாருன்னா, பாபா கிட்ட இருக்கிற பெரிய சக்தியை அவரால பார்க்க முடிஞ்சது. அதனால इसलिए பாபாவுடைய बाबा हर क्षेत्र में, செக்யூரிட்டி கார்டு அப்படின்னாக்கா தமிழ்ல என்ன बहुत சொல்லுவாங்க? ही कई बाबा தமிழ்ல सेवा बताता, பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு इतना कुछ காவலராக நான் बाबा இருக்க ने முடியும் அப்படின்னு खुद ही சொன்னார். जाना, அப்ப நிறைய பேர் ஆச்சு. சோ இப்போ इतने बाबा के எவ்வளவு ऊपर எதிர்ப்பு இருந்தது, कैसे எல்லாரும் बोलते थे बाबा ஆச்சரியப்பட்டாங்க, के எப்படி लिए। என்ன ஆகும் அப்படின்னு. और बाबा मुस्कुराता, பாபாவை அவ்வளவு அவதூறு பேசினாங்க. ஆனா பாபா புன்சிரிப்பு भगवान तो முகத்தோடையே सदा இருந்தார். मुस्कुराता है यहाँ पर। हम्म?
कौन कौन யாரெல்லாம் இங்க எப்போதும் சிரித்த முகத்தோடயே இருக்கிறீங்க? யாருமே கிடையாதா? क्या करते हैं? उसके लिए क्या करें? एक बार யாரோ बाबा ने வந்து कहा என்ன अच्छा சொல்றாங்க, अभी एक எப்போதுமே रस அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. मैंने ஒரு कहा முறை ठीक है பாபா अच्छा तुम சொன்னார், कर दो நீங்க வந்து मानसिक रूप से नीचे எப்பொழுதும் उतर जाओ சதா அப்படி இருக்கணும் दिल का அப்படின்னு मतलब சொல்ற. हिलो नहीं எப்போதுமே நீங்க एक ஸ்திரமாக रस இருக்கணும் कैसे हो அப்படின்னு சொல்ற. तो बाबा की एक मुरली में था எப்படி எப்படி जितना ஆகிறது? जितना स्मृति स्वरूप बनेंगे उतना एक रस रहेगा तो सदा के எந்த लिए அளவிற்கு कहते हैं நீங்கள் सदा விழிப்புணர்வின் स्मृति சுரூபமாக ஆகிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சதா அந்த जितनी விஷயத்துல सदा இருக்க स्मृति முடியும். होगी उतना சதாவாகவும் सदा के लिए ஸ்திரமாகவும் நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு वो விழிப்புணர்வு सुख लाएगा இருக்கணும். जीने விழிப்புணர்வு की இருந்தால் पॉसिबिलिटी மட்டுமே உங்களால் ஸ்திரத்தன்மையோடு இருக்க முடியும். அது इसीलिए சாத்தியம். लक्ष्य இது है முடியாது அப்படின்னு हर கிடையாது. ஆனா किसी को भी விழிப்புணர்வு இருக்கணும். நீங்க सदा की எல்லாருமே स्थिति இந்த குறிக்கோளை बनानी है வைத்திருக்கணும். ठीक है நான் ஸ்திரமான रिस्पॉन्सिबिलिटी है ஸ்திதியை சதா निश्चिंत है அப்படிங்கிற அந்த ஸ்திதியை நான் तो வைத்திருக்க सदा வேண்டும். நாம் வெற்றி உடையவராக निश्चिंत இருக்கணும், रहेंगे கவலையற்றவராக ये दो இருக்கிறோம். तीन शब्द அதன் கூட पक्के करो எப்பொழுதும் நாம் ठीक है இந்த சில வார்த்தைகள் एक அதை मिनट அஹ், बैठेंगे பலமானதாக ஆக்கும். இப்பொழுது நாம் சில நிமிடங்கள் இந்த ஸ்திதியில் அமர்ந்திருப்போம். ओम शांति बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। வியர்த்த முரளி மீட்டல் முரளி ஒரிஜினல் தேதி மே 19, 1977. உலகாய ஆத்மாக்களினுடைய ஞானம் மற்றும் பரமாத்மாவினுடைய ஞானம் तारीख है இரண்டிற்கும் உள்ள 19 मई வித்தியாசம். 1977। இதனால்தான் பாபா आत्मज्ञान கூறுகின்றார், और யார் परमात्मा ஒருவர் के அனுபவம் வாய்ந்தவர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் अनुभवी ஏமாற்றப்பட மாட்டார்கள். कभी धोखा அவர்கள் नहीं எதையுமே खाते, கடினமாக அனுபவம் செய்ய மாட்டார்கள். मुश्किल अनुभव नहीं करते, अनजान अनुभव नहीं करते। कल्प पहले की यादगार அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது present அப்படிங்கிற का அனுபவமும் अनुभव அவங்களுக்கு कर रहे இருக்காது. हो। ஏன்னா சென்ற கல்பத்தினுடைய शास्त्र அனுபவத்தினுடைய वर्णन நினைவு करते हो, அம்சங்கள் இருக்கிறது. बाप நீங்கள் दादा அதை जो பயிற்சி बच्चों को செய்தீர்கள் ऐसी சென்ற स्थिति देखते கல்பத்தில். हैं இதை அல்லது நீங்க சும்மா அதை பற்றி जो பேசுகின்றீர்களா? स्वयं का कल्याण பாப் नहीं தாதா कर सकते, குழந்தைகளினுடைய ஸ்திதியை स्वयं को பார்க்கும் பொழுது परिवर्तन नहीं कर அவர்கள் सकते தங்களுக்கோ और அல்லது अपनी தங்களை कमजोरी को மாற்றிக்கொள்ளவோ बारीकी முடியாமல் से இருக்கிறார்கள். समझते தங்களுடைய हैं। பலவீனங்களை பற்றி பேசுகின்றார்கள். அதை तो बाप भी மிகவும் समझते தைரியத்தோடு हैं, பேசுகின்றார்கள். समझने वाले हैं लेकिन अनुभवी नहीं। इस कारण அதன் பிறகு नॉलेजफुल பாபாவும் है கூட புரிந்து लेकिन கொள்கின்றார். पावरफुल नहीं, ஆனா அவங்களுக்கு सुनने सुनाने वाले அவங்க हैं लेकिन समझने वाले
बाप समान बनने वाले नहीं। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। தந்தையிடம் இதை பற்றி சொல்றாங்க. அப்ப ஞானம் நிறைந்த ஆத்மாக்களா இருக்கிறாங்க, ஆனா சக்திசாலியாக இல்லை. முரளி நாளை மீண்டும் தொடரும். सुन करके मन हर्षाए, हो सुन करके मन हर्षाए। तुझे देख के आते बाबा याद, उस दिल पर जाऊं मैं बलिहार। आधार मूरत हो विश्व की तुम, सभी मधुबन में आके संगम युग की मौज मना रहे हैं। सारे कल्प में ஓம் अगर சாந்தி. मौजों का युग है எல்லாருமே சங்கம யுகத்தை ரொம்ப அனுபவம் பண்றோம் சந்தோஷமா. ஏன்னா மதுபன் போறோம் मौजों நாம. का युग है। ஒரு நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அப்படின்னாக்கா எதை நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க? மதுபன் வர்றது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இல்லையா? இங்க எல்லாமே உங்களுக்கு बाबा ने சந்தோஷமா இருக்கு कहा இல்லையா? था பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? यहाँ तो है मौज, மகிழ்ச்சி अगर இருக்கணும். मौज அப்படி नहीं மகிழ்ச்சி होगी तो இல்ல, क्या மோஜ் होगा? இல்ல அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? हाँ? அங்க मूंजना। குழப்பம் தான் இருக்கும். மூஞ்சுனா அப்படின்னு या சொல்றது तो है குழப்பம் தான் இருக்கும். मौज இல்ல மோஜ் या இருக்கும், तो है मूंजना। மகிழ்ச்சி இருக்கும். அப்படி இல்லைன்னா और மூஞ்சுனா मूंजना அதாவது तो हमारा குழப்பம் पूरा இருக்கும். हो गया। சோ क्यों? நமக்கு குழப்பம் அப்படிங்கிறது जिसको முடிஞ்சிடுச்சு இல்லையா? ऐसा ஏன்னா நாம साथी मिला நம்மளுடைய है சகவாசி அப்படிப்பட்டவர். जो அதனால मूंजना நம்ம बंद हो குழப்பங்கள் गई, எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ और வெறுமன मौज மகிழ்ச்சி ही மட்டுமே मौज நம்ம है। கிட்ட இருக்கு. பாபா क्यों? நமக்கு सबको என்ன बाबा ने தலைப்பை टाइटल क्या கொடுத்திருக்கிறார்? दिया? मौज में रहने யாரெல்லாம் वाला कौन சந்தோஷமா होता है? எப்போதும் இருக்கிறாங்களோ, எந்த கவலையும் कोई இல்லையோ, फिक्र नहीं। அவங்களுக்கு பாபா என்ன தலைப்பு तो बाबा ने கொடுத்திருக்கிறார்? टाइटल दिया கவலையற்ற था சக்கரவர்த்தி அப்படிங்கிற बेफिक्र बादशाह। பேஃபிகர் பாட்ஷா அப்படிங்கிற बादशाह தலைப்பை வந்து लेकिन பாபா बेफिक्र கொடுத்திருக்கிறார். बादशाह। ஒரு சக்கரவர்த்தி, ஆனா फिक्र वाला அவருக்கு बादशाह नहीं கவலையே கிடையாது. है। क्या கவலைகள் फिक्र உள்ள आपको? சக்கரவர்த்தி இல்ல. உங்களுக்கு ஏதானும் கவலை फिक्र இருக்கா? है? யாருக்காச்சும் கவலை இருந்தா உங்க கை जिसको कोई உயர்த்துங்க. भी फिक्र हो तो हाथ उठाओ। फिक्र है? யாருக்கெல்லாம் கவலை இருக்கோ கை नहीं है। உயர்த்துங்க. हाँ? யாருக்கும் இல்ல இல்லையா? உங்களுக்கு எந்த கவலையும் सब एक கிடையாது. मीठा ஏன்னா फिक्र है ஒரே तो ஒரு जल्दी से க जल्दी बाप இனிமையான समान बने। கவலை நமக்கு என்ன இருக்குன்னா, वो भी தந்தையை फिक्र போல नहीं எவ்வளவு है, சீக்கிரம் लेकिन முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆகணும். लक्ष्य அது रहता கவலை है கிடையாது. बाप ஆனா நம்முடைய समान, குறிக்கோள் தந்தையை जल्दी போல से பாப் जल्दी। சமான் நம்ம ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் नंबर முடியுமோ बहुत அவ்வளவு சீக்கிரம் आगे நம்ம नहीं ஆயிடணும். होता। அப்ப நாம முதல்லயே ஒரு நம்பரை எடுத்துக்கொள்ள முடியும். बहती प्यार की धार, दृष्टि तेरी है निराली, बहती प्यार की धार, भूल ना सकेंगे बाबा हम तेरा अनुपम प्यार। Om Shanti. Make your foundation of faith strong and remain constantly fearless and carefree. Trikaldarshi soul is always carefree and victorious. When your every இன்றைக்கு step is நாள் according 5. to Srimad, நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். இன்றைய தலைப்பு
திரிகால்தரிசி ஆத்மா சதா கவலையற்றும் Accurate வெற்றியுடனும் precision. இருக்கின்றார். இன்றைய இஷாரா, When உங்கள் you ஒவ்வொரு strive அடியும் to ஸ்ரீமத் படி இருந்தால் be நீங்கள் humble, சதா கவலையற்று இருப்பீர்கள். மேலும் நீங்கள் a கவலையற்று soul இருக்கும் who பொழுது is Trikaldarshi சதா துல்லியமான remains முடிவை எடுப்பீர்கள். constantly எப்பொழுது tranquil, உங்கள் முடிவுகள் சரியானதாக because இருக்குமோ such a soul அப்பொழுது வெற்றி has the நிச்சயம் faith ஏற்படும். ஒரு of its திரிகால்தரிசி victory ஆத்மா is சதா already கவலையற்று இருப்பார். established. ஏனெனில் நமது வெற்றி Om ஏற்கனவே Shanti. உறுதி செய்யப்பட்டது என்ற நம்பிக்கை அந்த ஆத்மாவிடம் இருக்கும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vyakti Parivar. Today's day 5. Make your foundation of faith strong and remain constantly fearless and carefree. Today's topic: Trikaldarshi soul is always carefree and victorious. So now we will listen to Moini இன்றைக்கு Didi and நாள் 5. listen to her. We would like to நாம் show you மோகினி some திதி of the கூற names இருப்பதை who are கேட்கலாம். present to Gulzar Open. Moini Didi was there and it was a beautiful குல்சார் place, and உப்புவன் we wanted to அப்படிங்கிற அந்த show இடம் lots திறப்பு of விழால inspiration. தீதி நேத்து இருந்தாங்க. அதை பற்றிய சில காட்சிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். ओहो आओ करे पौधारोपण हो, आओ करे पौधारोपण। यही जगत के आभूषण, यही जगत के आभूषण, पूर्ण मनोरथ करने वाले कल्पतरु 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 कल्पतरु। ये दीदी यहाँ की ये बीट है और ये धनिया, ये पालक, ये घिया, ये दीदी तरककड़ी, ये எல்லாமே गाजर, ஆர்கானிக்கா பாருங்க. தாதியுடைய அந்த தோட்டத்துல விளைவிக்கப்பட்டது எல்லாமே. और ये टमाटर, வெள்ளரி பிஞ்சு, டொமேட்டோ, தென் கேரட், கத்திரிக்காய், பப்பாயா, கரும்பு எல்லாமே தாதியினுடைய தோட்டத்துல ஆர்கானிக்கா விளைவிக்கப்பட்டது. हम वृक्ष लगाए लाखों वृक्ष लग जाएंगे, हरी भरी வாழைப்பழம் பாருங்க. So, எல்லாமே தாதியினுடைய தோட்டத்துல ஆர்கானிக்கா விளைவிக்கப்படுகிறது. தாதி குல்சார் உப்புவன். தாதி குல்சார் உப்புவன். அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti, everyone. You must have noticed that அனைவருக்கும் ஓம் we சாந்தி. show different videos. நீங்க கூட Very பார்த்திருப்பீங்க.
ரெகுலரா that வந்து you will உங்களுக்கு listen அவ்வப்போது to வீடியோ எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். because ஏன்னா நீங்க many அதன் of மூலம் you எதையுமே நீங்க come to மிஸ் Madhuban, பண்ணாம இருப்பீங்க but some அப்படின்னா of you can't. சில பேர் வந்து மதுபனுக்கு Moreover, வர முடியுது, it's not சில பேருக்கு வர necessary முடியல. that you go to all Baba's ஸோ pilgrimages. வரவங்களும் கூட பாபாவோட You எல்லா also இடத்துக்கும் when you போறீங்க go அப்படின்னு சொல்ல முடியாது. Solar, you தப்போவன் go, நீங்க போக but முடியும், this one இல்ல is a new சோலார் one. போயிருப்பீங்க. ஆனா இது வந்து புது இடம். தாதி குல்சார் It's புவன் a அப்படிங்கிறது very புது big இடம், land, மிகப்பெரிய ஒரு and also it நிலப்பரப்பு. has lot of நிறைய water. நிறைய நல்ல தண்ணி வந்து இந்த Even இடத்துல you see இருக்கு. the river is நாம dry, but you see there is lot of water underneath. ட்ரையா இருந்தாலும் So கூட, wherever இடம் they try வறட்சியா to dig இருந்தாலும் the கூட well, கீழே நிறைய lot of தண்ணி water இருக்கு. there. ஸோ எங்க So அவங்க they have கிணறு enough வெட்டினாலும் water நிறைய to தண்ணி கிடைக்குது. plant அதனால anything. போதுமான அளவு பயிர் செய்வதற்கான தண்ணீர் நமக்கு அந்த Especially இடத்துல one இருக்கு. thing they have done is அவங்க lot of குறிப்பாக flowers. என்ன ஒரு விஷயம் செய்திருக்கிறாங்க Then also அப்படின்னா, lot of flowers. நிறைய மலர்கள் வந்து And வளர்க்குறாங்க அந்த இடத்துல. all over. So they were saying for the Bhog, அவங்க என்ன for செய்றாங்க, whenever there are memorials, all போக் the அப்ப flowers நினைவு go from நாள்கள், எல்லா Dadi Gulzar விஷயங்களுக்கும் Uppal. ஆதி குல்சார் உப்புவன்ல இருந்து தான் மலர்கள் So வந்து that is அலங்காரம் very பண்ண new. வருது. ஸோ இதுவும் But சில ஒரு also, புதிய விஷயம் இல்லையா? I think it's determination, it's courage, திடமான and சங்கல்பம் also, அப்படிங்கிறது தைரியத்தையும் குறிக்குது. they didn't have anything, and even now இப்ப you கூட can அவங்க feel கிட்ட that வந்து they didn't எதுவுமே have அந்த enough. நிலத்துல இல்ல. ஆனா இப்பயும் கூட So I அவங்க get அவ்வளவு to see that தைரியத்தோட this is எல்லாத்தையும் beautiful செய்யறாங்க. room for Dadi Gulzar. மிக அழகான They ஒரு have room, ரூம வந்து but பண்ணியிருக்காங்க it's தாதி not. குல்சாருக்கு. And then I asked where you all live. நீங்க They எங்க said எல்லாரும் wherever தங்கி you have இருக்கிறீங்க room. அப்படின்னு சொன்னா, இங்க I அங்க know எங்க that even வேணுமானாலும் Tupon இருக்கிறோம் it took அப்படின்னு long சொல்றோம். time to build தப்போவன்ல கூட for இடங்கள் Sevadari, but now கட்டுவதற்கு they have. சேவாதாரிகளுக்கு இடம் கட்ட நேரமானது. But they are carefree. They are okay. ஆனா அவங்க கவலை இல்லாம இருக்கிறாங்க. தங்குறதுக்கு அவங்களுக்கு இப்போ Every அங்கேயே day இடம் இல்லைன்னா Madhuban கூட அவங்க sends to Yajna. கேர்ஃப்ரீயா He இருக்கிறாங்க. sends us the video. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க And என்ன அங்க we really விளைவிக்கிறாங்க நமக்கு appreciate. வீடியோ அனுப்புறாங்க. And he remembers by அப்போ heart how many அதை plants. வந்து எத்தனை செடி have அங்க to இருக்கு cut down. அப்படிங்கிறது அவருக்கு மனப்பாடமா தெரியும் எல்லாமே. So he is carefree. Right? சோ ஆனா அதே நேரத்துல அவர் கவலையற்றவராக He has இருக்கின்றார். faith. Right? ஏன்னா அவருக்கு That Baba நம்பிக்கை will do. இருக்கு, Baba will do. பாபா அதை செய்வார் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. So today Baba is again talking about faith. பாபா இன்றைக்கு and மீண்டும் faith. நம்பிக்கையை பற்றி தான் பேசுறார், கவலையற்றவராக இருப்பது. I used to look at Dadi Gulzar. தாதி குல்சார வந்து நான் Whenever பார்ப்பேன். there was a situation, எப்ப வந்து ஒரு சூழ்நிலை one time there இருந்தாலும் was a கூட situation at the center where she used to live. தாதி வந்து எங்க இருந்தாங்களோ அந்த சென்டர்ல Dadi ஒரு Janki and we both சூழ்நிலை went to அப்படின்னா, her and Dadi said, தாதி ஜான்கியும் "Are நானும் you அவங்க கிட்ட concerned போனோம். about this?" தாதி ஜான்கி வந்து இந்த You பிரச்சனையை how பத்தி உனக்கு difficult எதுவும் it கவலை is. இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப My தாதி Baba குல்சார் doesn't சொன்னாங்க, worry. How can I? என்னுடைய பாபா கவலைப்படலைன்னா நான் ஏன் I கவலைப்படணும் really அப்படின்னு liked தாதி her way சொன்னாங்க. she அது said. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தாதி If சொன்ன my விதம். Baba doesn't worry, என்னுடைய why should I? பாபா கவலைப்பட மாட்டார் அப்படின்னா நான் This ஏன் is கவலைப்படணும்? life, no? ம், Right. ம். Anything we ask her, நம்ம தாதி கிட்ட Dadi எது கேட்டாலும், தாதி getting குல்சார்ட்ட எது difficult to கேட்டாலும், read, you should have glasses. தாதி But உங்களுக்கு Baba படிக்க didn't wear கஷ்டமா இருக்கு, glasses நீங்க also. கண்ணாடி போட்டுக்கணும்னு சொன்னா அவங்க என்ன சொல்வாங்க, இப்ப என் பாபா My கண்ணாடி போடல, commitment நான் is ஏன் to கண்ணாடி have போடணும் faith அப்படின்னு அவங்களுடைய திட சங்கல்பம், and அவர்களுடைய accept நம்பிக்கை what's Baba. அப்படிப்பட்டதாக இருந்தது. அதுல சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். So Baba is saying Tirkaldarshi அப்போ soul பாபா சொல்றால், is திரிகால்தர்ஷி always ஆத்மா carefree எப்பொழுதும் கவலையற்றவராகவும் and victorious. வெற்றி உடையவராகவும் இருக்கின்றார். When your every step is according to Shrimad, உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது, Shrimad is protection. ஸ்ரீமத் என்பது Which is பாதுகாப்பு. just like in Ramayana. எப்படி Lakshman வந்து Rekha. ராமாயணத்துல லக்ஷ்மண் He ரேகா asked இருக்கு Sita. இல்லையா? லக்ஷ்மண் ரேகானா When she லக்ஷ்மணுக்கு came இஷ்டம் அந்த out, கோடு. then அப்ப she was சீதை அந்த saved. கோடியை தாண்டிய போதுதான் அவர்கள் She was கடத்தப்பட்டார்கள். safe. Then she அப்போ was in that boundary. கோட்டுக்குள்ள இருந்தவரை அவங்க பாதுகாப்பாக So இருந்தாங்க Baba சீதை. says when you are
அப்போ And பாபா she said சொல்றார், உங்களுடைய that ஒவ்வொரு according to அடியும் Srimad, ஸ்ரீமத்தின் you remain அடிப்படையில் இருக்கும் பொழுது நீங்கள் constantly carefree. தொடர்ந்தும் கவலையற்றவராக இருப்பீர்கள். And Baba says, when you are carefree, நீங்க கவலையற்றவராக you இருக்கும் will பொழுது constantly make நீங்கள் accurate decisions. தொடர்ந்தும் துல்லியமான முடிவுகளை When your எடுப்பீர்கள். decisions are accurate, you become victorious. Baba said the soul who is Trikaldarshi, remains constantly carefree because such a soul has the faith that victory is already accomplished. Yesterday, Niluben came to visit. நேத்து நீலூபென் So we வந்தாங்க. told her. So they were saying every morning we listen to Vyakti Parivar. ஒவ்வொரு And she காலையிலும் had நாங்க so அவ்யக்தி many பரிவாருக்கு experiences with Dadi நான் Gulzar கேட்கிறேன். because she lived. ஏன்னா அவங்க தாதி குல்சார் கூட She பல said அனுபவங்களே இருக்கு அவங்களுக்கு நீலூபென். அவங்களுக்கு ஒரு எண்ணம் either வரும் பொழுது because it's happening she gets, or it அது is because நடக்கிறதுனால God is அவங்களுக்கு happy. எண்ணம் வரும். இல்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறதுனால So அது she வருதா one day அப்படிங்கிறது. Dadi, it அப்போ was ஒரு நாள் Christmas தாதி time. கிறிஸ்துமஸ் நேரமாக இருந்தது. So she said, I want to feed everyone எல்லாருக்கும் raisins, kishmis. கிறிஸ்மஸ் கொடுக்கணும் Raisins. அப்படின்னு சொன்னாங்க. So they said, from where 30-40 kilo raisins? எங்க இருந்து They are 30-40 frozen. கிலோ எப்படி கிடைக்கும் So she திராட்சை, said, காஞ்ச "Vyakti திராட்சை Parivar அப்படின்னு. in Bandara." நான் பண்டாரால So she இருக்கா called அப்படின்னு Bandara. கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ Only பண்டாராக்கு கால் yesterday பண்ணாங்க. we got நேத்து 50 தான் pounds of raisins. 50 கிலோ காஞ்ச திராட்சை நேத்து தான் Like வந்துச்சு this, அப்படின்னு like சொன்னாங்க. ஸோ இது போல wherever is there, she gets thought. அங்க இருக்கிறதுனால This அவங்களுக்கு அந்த is எண்ணம் வருதா happening. அப்படின்னு. அது போல தாதி If பிரகாஷ் something has மணியும் to கூட happen, she gets. ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் கரெக்டா கிடைக்கும். Then we உங்களுக்கு asked Baba, why Dadi Gulzar is chosen to be chariot of ஏன் God? தாதி குல்சார ஒரு ரதமாக She has தேர்ந்தெடுக்கப்பட்டது actually அப்படின்னு கேட்டப்போ lot of power of சொன்னாங்க, thought. அவங்க நிறைய எண்ணங்களினுடைய Many சக்தியை times சேமிச்சு we used to வச்சிருக்காங்க say, அப்படின்னு சொல்றது. what நிறைய are you நேரம் நம்ம thinking? சொல்வோம், தாதி நீங்க என்ன I don't நினைக்கிறீங்க need to அப்படின்னு நம்ம think about கேட்போம். it. நான் அதை I பத்தி don't have சிந்திக்க to think வேண்டாம் about it. அப்படின்னு சொல்லிடுவாங்க She தாதி. only thought what was necessary. அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் பாபாவின் நினைவு We மட்டுமாகத்தான் think இருந்தது. back and forth. நாம இப்படி We நினைக்கிறோம், have அப்படி lot நினைக்கிறோம், of இதை நினைக்கிறோம், அதை நினைக்கிறோம், முன்னுக்கு பின்ன நினைக்கிறோம். Anuman or imaginations. உம், நம்மளுடைய அனுமானத்தை நாம But உண்டாக்குறோம். Dadi, especially ஆனா Dadi Gulzar, தாதி குல்சார் she was எஸ்பெஷலி குறிப்பாக carefree. அவங்க Not only கவலையற்றவராக that, but இருந்தார். always she அது மட்டும் இல்ல, you எப்பொழுதும் could அவங்க feel that she is with Baba. பாபா கூட அவங்க இருக்கிறாங்கன்னு always நம்மளால with உணர முடியும். எப்பயுமே பாபா கூட தாதி குல்சார் இருந்தாங்க. Mm. அதனால What is in the world, lot of fire going on. உலகத்துல நிறைய விஷயங்கள் உலகத்துல So நடந்துகிட்டு we இருக்கு have இல்லையா? to be ready. நாம ரெடியா இருக்கணும். Ready not for only oneself, but for நமக்கு the whole சுயத்திற்காக world. மட்டும் ரெடியா இருக்கிறது இல்ல, முழு உலகத்திற்கும் நாம ரெடியா இருக்கணும். Every morning, yes, ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் the souls who have left body are there in the fear. அப்போ ஆத்மாக்கள் பயத்துல உடலை விட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அதிர்வலைகள் எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் பாபா கிட்ட போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? So போர். there's lot of fear. உம், Lot of fear. நிறைய பயம் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அங்க. One அவங்க brother எல்லாருக்கும் went for பாபாவுடைய his, சக்திகள் he கிடைக்கணும். couldn't fly, so he's in Dubai Air in the hotel. She said he was about to take flight. ஃபிளைட் Suddenly எடுக்கிறதுக்கு bombardment இருந்தாங்க. திடீர்னு அங்க So குண்டு they're not வெடிப்பு sure சத்தம் whether கேட்டுச்சு. to come out or அப்போ not. வெளியில வரணுமா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. We know நிறைய now we don't விஷயங்கள் have to நடக்குது say இல்லையா? there will be இப்ப destruction. டிஸ்ட்ரக்ஷன், இப்போ இது We can ஏற்படும், see அழிவு that. ஏற்படும்னு யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லைன்னா All of எல்லாருமே them are பாக்குறாங்க seeing. இல்லையா?
அப்போ நாம வெற்றி உடையவர்களாக இருப்பது அப்படின்னா இதுதான். நாம் பயமற்றவராக இருக்கணும், கவலையற்றவராக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்தும் பொழுது இவ்வாறு நம்மளால இருக்க முடியும். ஓம் சாந்தி. Good morning, Didi. This is Ram Oh, wow. Prakash from தீதிக்கு India. காலை வணக்கம். நியூயார்க்ல இருந்து ராம் பிரகாஷ் பாய். Every day. ஒவ்வொரு Yes. நாளும் உங்களை நம்ம பார்க்கிறோம் So அப்படின்னு still it's a சொல்றாங்க. holy தீதி day today. இன்னும் வந்து இங்க Yeah. ஹோலி தான் நடந்துகிட்டு இருக்கு So அப்படின்னு we were, சொல்றாரு இந்தியால. yes, and people have come. Our Kalaben, Judy Ben, Dorothy Ben, they all கலாபென், came. ஜூடி பென், டோரத்தி பென் Yeah. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. Yes. So everybody is good. Actually, எல்லாருமே my சிறப்பாக questions are இருக்கிறோம். also என்னுடைய கேள்வி along the தீதி, lines what you have been talking about. நீங்க இன்னைக்கு Even பேசிட்டு இருந்ததை பத்தி தான் recently, என்னுடைய you கேள்வியும் saying that இருக்கு. அண்மையில கூட that நீங்க whatever சொன்னீங்க, happiness we எந்த have at மகிழ்ச்சியாக present time நம்ம in the இந்த golden age சங்கமுகத்துல will not be more than கொண்டிருக்கின்றோமோ this. இதை விட Also, சத்தியுகத்துல there is ஜாஸ்தி not இருக்க a முடியாது. further time where இன்னொரு at present நேரத்துல time கூட we are angels நிகழ்காலத்துல and நம்ம divine ஏஞ்சலா helpers இருக்கிறோம், who appear மற்றவர்களுக்கு at the உதவி time செய்யும் of need, தேவதைகளாக இருக்கிறோம். and they fly தேவையான their போது light அங்கு and they தோன்றும் are ஒரு always தேவதைகளாக present. நாம இருக்கிறோம். So connected வந்து with காரியத்தை them. முடிச்ச பிறகு So I was போறோம். wondering சோ that இதனுடைய what we தொடர்புல can ஒரு கேள்வி இருக்கு. experience எப்படி in வந்து the நாம midst இதை of the chaos இந்த while மாதிரி going நம்மளை on சுற்றி outside. So how we நெருப்பு can எரிஞ்சுகிட்டு experience the இருக்கு, chaotic வெளியில இந்த atmosphere மாதிரி around இருக்கிற us. போது And what எப்படி we நாம ஸ்வர்க்கத்தை should அனுபவம் பண்ண feel like at முடியும்? present time as angels நிகழ்காலத்துல or நாம் deities in the தேவதைகளாக future. நம்மை உணரணுமா இல்ல தெய்வங்களாக நம்மை உணரணுமா அப்படின்னு கேட்கிறார் பிரதர். I think that observing something as detached observer, நாம் பற்றற்ற பார்வையாளராக சில and seeing காட்சிகளை it as a நாம் scene of பார்க்கிறோம். drama, அதை நாடகத்தின் that ஒரு காட்சி everything is அங்கமாக happening நாம and these are பார்க்கிறோம். different stages எல்லாமே happening. வந்து நாடகத்தின் பல்வேறு காட்சிகள் அப்படின்னு நாம Also, பார்க்கிறோம். அதன் you will கூடவே have the thought உங்களுக்கு ஒரு of எண்ணம் giving இருக்கும். cooperation at the right time, சரியான நேரத்துல ஒத்துழைப்பை நாம் கொடுக்க because வேண்டும். it's not you only carry message. நீங்க வெறுமன In செய்தியை practical கொண்டு work, போறது you மட்டும் இல்ல help தேவதை, ஆனால் people, see நடைமுறையில whatever they need. ஆத்மாக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். And எந்த that's how, விதத்தில் தேவை especially in இருக்கிறதோ அந்த விதத்தில். Christianity, we குறிப்பாக believe in angels. கிறிஸ்துவ சமுதாயத்துல அவங்க தேவதைகளை And மீது so நம்பிக்கையுடையவர்கள். we have a tradition. அப்ப அவங்களுக்கு ஒரு During சம்பிரதாயம் என்ன Christmas, இருக்கு அப்படின்னா, we go to கிறிஸ்துமஸ் போது schools and feed அவங்க என்ன children பண்ணுவாங்க, and ஸ்கூலுக்கெல்லாம் போய் give lot of குழந்தைங்களுக்கு snacks ஏதான and சாப்பாடு food. கொடுப்பாங்க. நிறைய புண்ணிய காரியம் Because செய்வாங்க there are கிறிஸ்துமஸ் many, நேரத்துல. many who are ஏன்னா needy. நிறைய பேர் If தேவையோட we feel இருக்கிறாங்க. that they feed them, அதனால அவர்களுக்கு they உணவை fulfill the கொடுத்தால் needs of children. அது குழந்தைகளினுடைய தேவைகளை பூர்த்தி Some செய்யும் distribute அப்படின்னு like நினைக்கிறாங்க. சில பேர் வந்து something. கேக் கொடுப்பாங்க, ஏதோ Prabhupada ஒன்றை ஒரு Prakash Mani used கொடுப்பாங்க. to do அது that போல way. தாதி பிரகாஷ் மணி வந்து அந்த So மாதிரியும் I think செய்வாங்க. that angels appear தேவதைகள் wherever எப்போ necessity at the தோன்றுவார்கள் right time. அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து So தேவை that இருக்கோ அங்க சரியான நேரத்துல you are one of தேவதைகள் the angels. தோன்றுவார்கள். நீங்க வந்து ஒரு தேவதை இல்லையா? Because it's snowy ஏனென்றால் there and we அங்க have ஸ்னோ free இருக்கு. property நியூயார்க்ல next to Peace Village. பீஸ் வில்லேஜ் There are பக்கத்துல 50 சில homes. So Ram Prakash நமக்கு is not சொத்து going இருக்கு. to Madhuban because 50 he's ரூம் helping them. இருக்கு. It's lot ராம் of பிரகாஷ் snow. பாய் ஏன் மதுபன் Maybe வரலன்னா, it's அங்க still வந்து raining. வேலைகள் நடந்துகிட்டு I இருக்கு. keep அங்க reading நிறைய how பனி people பெஞ்சிட்டு are இருக்கு. going. இருந்தாலும் பிரதர் அங்க போவார். Second building, night first ம், is ready. ஃபர்ஸ்ட் பில்டிங் ரெடி ஆயிடுச்சு. Congratulations for that. சோ ராம் பிரகாஷ் பாய்க்கு அதற்கான வாழ்த்துக்களை That தீதி is like தெரிவிக்கிறாங்க. we have seen with you. So Didi, தீதி உங்ககிட்ட this நாங்க question பார்த்திருக்கிறோம். also had been, we say God is creator கடவுளை வந்து and படைப்பவர் but அப்படின்னு நாம he's சொல்றோம். incarnate and he அவர் வந்து said I நிராகாரமாக create இருக்கின்றார். heaven நான் வந்து through ஸ்வர்க்கத்தை Brahma. ஸ்தாபனை பண்றேன் And Brahma பிரம்மாவின் says மூலம் அப்படின்னு I have சொல்றார். 1000 பிரம்மா என்ன சொல்றார், எனக்கு வந்து hands 1000 கரங்கள் இருக்கு hands. அப்படின்னு So that சொல்றார். means we are those அப்படின்னு 1000 சொன்னா hands. அந்த So 1000 that கரங்கள் means நாம தானே தீதி. Baba creates the அப்படின்னு heaven சொன்னா through us. பாபா So that ஸ்வர்க்கத்தை நம் means we மூலம் become the ஸ்தாபனை builder. செய்கின்றார். So அப்படின்னா Baba நாம தான் creates and ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை he is the செய்கிறவர். engineer and பாபா architect தான் and we என்ஜினியர், are the ஆர்கிடெக்ட் builders. எல்லாமே. நாம So வந்து that அதை is what I கட்டுமானம் find, செய்பவர்கள். like since I அப்படிதான் have வந்து known நான் you, பார்க்கிறேன். I உங்களை find எனக்கு that தெரிஞ்சதுல you are இருந்து always
நீங்க create something. எப்பொழுதுமே வந்து At many எதையோ times it will also உருவாக்குவதில் be like that you மும்முரமாக are இருக்கிறீங்க. quiet and நீங்க you வந்து don't react பார்த்தா to the கொயட்டா feelings and இருக்கிற all, மாதிரி ரொம்ப but you வந்து feel நீங்க the எதை பார்த்தும் stability will be also ரியாக்ஷன் after பண்ணாம some ரொம்ப time ஸ்திரமாக இருக்கிறீங்க. create some kind of vision நீங்க for us வந்து to follow. எங்களுக்காக So how சில we get that முன்னோக்கு while பார்வையை because we are in வச்சிருக்கிறீங்க. action, ஏன்னா because I நாங்க know வந்து that I எப்போதும் always செயல்கள்ல mention வரோம். to you, நான் Didi, எப்போதுமே உங்ககிட்ட வந்து you சொல்வேன், create the தீதி vision and we நீங்க will வந்து manage எங்களுக்கு or we என்ன will முன்னோக்கு accomplish it. பார்வை நீங்க So வச்சிருக்கீங்களோ அதை this நீங்க shows சொல்லுங்க, that நாங்க அதை how செஞ்சிடுறோம் we அப்படின்னு never சொல்வேன். getting சோ any நீங்க bored வந்து of நீங்க when எதை you're பற்றியுமே trying, you நீங்க don't feel போர் that. அடிக்கவே And இல்லை after some உங்களுக்கு. time, நீங்க you இதையே will தான் give the செஞ்சிட்டு இருக்கீங்க. solution to this one, that சோ one, and that one. இவங்களுக்கு So அதுக்கு I'm அதுக்கு wondering இப்படின்னு that நீங்க how நிறைய we தீர்வுகளை have, கொடுக்குறீங்க. எனக்கு while என்ன ஆச்சரியம் அப்படின்னா very, நீங்க you know, ரிலாக்ஸ்டா quiet. இருந்து எப்படி சொர்க்கத்தை எப்படி ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு பிரதர். I think that we all have our தீதி own சொல்றாங்க, speciality. நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய And Baba விசேஷ uses our தன்மைகள் இருக்கு. specialties. பாபா நம்முடைய விசேஷ தன்மைகளை பயன்படுத்துகின்றார். All of us, you know. நம்ம That is why when எல்லார்கிட்டயுமே we come இருக்கு. to Baba, அதனாலதான் நாம் பாபா so கிட்ட we வரும் give பொழுது example to local நாம் people உதாரணத்தை வந்து where கொடுக்கிறோம் even உலகாய people leave மக்களுக்கு. their jobs மக்கள் வந்து after அவங்களுடைய certain age. I வேலையை used கூட to that விட்டுடுறாங்க majority சில people வயதிற்கு that பிறகு. Baba இந்த said, நாட்கள் if நான் you என்ன have dal சொல்றேன், roti, நீங்க why you தால் stay ரொட்டி at home உங்களுக்கு இருக்குன்னா நீங்க 8 ஏன் வேலை hours, பாக்குறீங்க 10 அப்படின்னு hours? பாபா சொல்வார். 8 மணி நேரம் 10 Enough மணி for நேரம் ஏன் dal வேலை roti. செய்றீங்க? ஏன்னா உங்களுக்கு Then சாப்பிடறதுக்கு you don't போதுமான have to பணம் work இருக்கு that இல்லையா? much அப்ப time நீங்க வேலை செய்ய வேண்டாம் அவ்வளோ because நேரம். you keep working. ஏன்னா நீங்க வேலை So செஞ்சுக்கிட்டே you இருந்தீங்கன்னா are என்ன one of the ஆகும்? hand of Brahma, I have to say, நீங்களும் பிரம்மா because you are பாபாவினுடைய ஒரு everything கரம் in life. இல்லையா? நீங்க வந்து ஒரு Many, என்ஜினியர். many things you have done. பல விஷயங்கள் I நீங்க always give your செய்திருக்கிறீங்க. example எப்போதும் நான் வந்து of உங்களுடைய World உதாரணத்தை Trade கொடுப்பேன். Center வேர்ல்ட் ட்ரேட் that was சென்டர்ல on நீங்க வந்து 59th floor. தாக்குதலின் போது எப்படி இருந்தீங்க? And when the 59வது fire மாடியில நீங்க started, இருந்தீங்க we தாக்குதல் start நடந்தப்போ. going down. அப்போ And அங்க தீ as soon as ஏற்பட்ட it போது go நீங்க down, இங்கிருந்து the கீழே even the வந்துகிட்டே lift was இருந்தீங்க. melting. கீழே வேக Everything was போக போக melting. லிஃப்ட் கூட We உருகிட்டு keep இருந்தது telling இல்லையா? everyone, எல்லாமே come on, உருகிட்டு let's இருந்தது. go, let's go. வாங்க Who வாங்க was போலாம் just வாங்க me? போலாம் There's no எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு people கூட there. இருந்தவங்க So எல்லாரையும் நீங்க வந்து I கீழே think கூட்டிட்டு that வந்தீங்க. Baba chooses சோ all the பாபா children வந்து for எல்லா him. குழந்தைகளையும் I தேர்ந்தெடுக்கின்றார். feel that everything is atmosphere, right? எல்லாமே வந்து சூழல் தான் இல்லையா? So if we வாத்தாவரன். are peaceful, நாம if we are அமைதியா loveful, இருக்கிறோம், அன்போடு we are இருக்கிறோம், pushovers, நாம் the அருள்பவராக atmosphere which we இருக்கின்றோம் create is அப்படின்னா also like நாம that. உருவாக்கும் அந்த I always சூழலும் think கூட what is in அப்படிப்பட்டதாக heaven, இருக்கிறது. சோ சொர்க்கத்துல whether it என்ன is இருக்கும்? nature, whether it அங்க is இயற்கையாக இருக்கட்டும் relationship, அல்லது உறவு this முறைகளாக life of இருக்கட்டும், heaven will be. அங்க சொர்க்கத்துல And வாழ்க்கை எப்படி internally, when இருக்கும்? you create those vibrations, உள்ளுக்குள்ள அந்த அதிர்வலைகளை நாம் உருவாக்க many வேண்டும். even Baba's homes we go, பாபாவினுடைய பல people come வீடுகள் to நம்ம எங்க Shantivan. போனாலும் கூட இல்ல சாந்திவனுக்கு So மக்கள் this வரும்போதும் place is like கூட heaven. This இந்த place is இடம் like சொர்க்கம் heaven. மாதிரி இருக்கு I அப்படின்னு don't know those who சொல்றாங்க. stay, they feel that. ம்? But those who come definitely feel. நிச்சயமாக It இங்க depends. வரவங்க அப்படி உணர்றாங்க இல்லையா? Anything, you know, எதுவாக today இருந்தாலும் this time they are expecting 20,000 Baba's 20,000 because of பேர் பாபாவுடைய Dadi குழந்தைகளை Gulzar எதிர்பார்க்கறாங்க. worldwide. ம்? So ஏன்னா they தாதி make குல்சாருடைய breakfast, நினைவு lunch, நாள்கள். dinner, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், morning tea, டின்னர், evening tea, மார்னிங் டீ, ஈவினிங் டீ, unlimited எல்லையற்ற wonders. How பண்டாராவாக is it இருக்கு. happening? எப்படி இதெல்லாம் Of course, நடக்குது? with Baba. No, because நிச்சயமாக பாபாவால alone தான் they have நடக்குது. to cook. ஏன்னா Baba's அவர்கள்கிட்ட family, our family, anything they do, because internally the feeling is very beautiful, very devotional. It's of love. So whatever they do looks like heaven. One of the Mahatma came. He went in the kitchen. ஒரு மகாத்மா Now வந்த they போது have அவர் the tap. கிச்சனுக்கு போனாரு. You just open the tap and milk will be. டேப் ஓபன் பண்ணா அங்க இருந்து So I மில்க் went வந்து and வருது. I said, does it stop or it keeps going? They say after one cup it stops, then again it stops. Wherever they go, enough of food. So what is needed is shelter, food, and clothing. Here they get so many gifts.
இங்க வந்து Every அவ்வளோ few days கிஃப்ட் வந்து somebody is அவங்களுக்கு born, கிடைக்குது. somebody dying, someone. ஒவ்வொரு நாளும் யாரோ பிறக்கிறாங்க, யாரோ இறக்குறாங்க Nivasi, no? So அப்படின்னு many நிவாசிஸ்க்காக நிறைய கிஃப்ட் helpers வந்து and கொண்டு someone வராங்க. hot case. You know, when I am here, I say, well, they are in heaven, right? So yes, heavenly qualities, vibrations make the நம்மளுடைய place feel like heaven, right? இந்த இடத்தை வந்து சொர்க்கம் போல உணரக்கூடிய ஒரு விஷயத்தை Where கொடுக்கிறது. are you? ம், Hmm. Yes, ராம் பிரகாஷ் பாய் ராம் பிரகாஷ் பாயும் கடந்த 45 வருடமாக பாபா கிட்ட இருக்கிறாங்க. You want to have any question? குமாராக அவர் வந்து ஞானம் எடுத்து One அங்க day போனாங்க visit to the நியூயார்க். place also. உங்களுக்கு யாருக்கும் கேள்விகள் இருக்கா? ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும், அங்க நேரா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கேள்விகள் கேட்கன்னு தீதி சொல்றாங்க. It's the internet. அவர் வந்து ஏதோ இன்டர்நெட் இஷ்யூவாக இருக்கும் போல. பிரதர் வந்து पूछो किसी को पूछना. Yes. माइक लेना पड़ेगा. Speak loudly and slowly. Yes. बैठ जाओ, बैठ जाओ. Om Shanti Didi, there is one question that in Madhuban especially, there are some or the other programs or functions are conducted by our colleagues or sometimes seniors. So it is fair to miss because they say it's a family, you have to be in gathering, but I feel the current time is for tapasya. இந்த நேரம் வந்து மதுபன்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. இந்த நேரம் தபஸ்யாவிற்கான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ திதி சொல்றாங்க, ரெண்டுமே வந்து நமக்கு அவசியமாக இருக்கு. யக்யம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான பேர் வருவாங்க இல்லையா? ஏன்னா நம்ம பாபாட்ட வந்து கேட்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய இடம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ பாபா சொல்றாங்க, நிறைய பேர் அவர்களுடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். நிறைய பேர் வந்து இந்த பாக்கியத்துல தன்னுடைய பங்கை ஈற்றுக்கொள்ள வேண்டும். சோ நிறைய பேர் வரும்போது நிறைய கர்ம யோகா இருக்கும். அதனால தபஸ்வி அப்படின்னு சொல்லும் பொழுது கர்மயோகியாகவும் அவங்க இருப்பாங்க. தபஸ்வி நம்ம கர்மயோகாவும் செய்யறோம், தபஸ்யாவும் செய்யறோம், இரண்டும் செய்யறோம். நாம தபஸ்யா அப்படிங்கிறது வெறுமனே நாம் அமர்ந்திருப்பது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கோவிட் நேரத்துல நாம என்ன பண்ணோம்? எல்லாரும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த சேவாதாரியும் எங்கேயும் வரல இல்லையா? அது போலதான், அதுதான் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? Yoga and silence and ஏன்னா talking to நாம each வந்து other softly, gently. I have vision that's going to happen, but still we have to serve more, right? And after that, when you cannot come back and forth, people will just, those who are here will stay. But they யார் won't இங்க be இருக்கிறாங்களோ there. அவங்க இருப்பாங்க. அப்போ நிறைய விசிட்டர்ஸ் வந்து இருக்க Take மாட்டாங்க. advantage of whatever is happening. சோ எது நடந்தாலும் Because அதுல when லாபம் people எடுங்க. come, they will say, no ஏன்னா one அது is நின்னுடுச்சு there. அப்படிங்கிறப்ப இப்ப Everybody ப்ரோக்ராமே cannot, you know, இல்லைன்னு சொல்வீங்க, யாருமே வரல see அப்படின்னு சொல்வீங்க. whatever சோ the எது beauty of இருந்தாலும் the அதுல இருந்து time நீங்க and appreciate லாபம் it. எடுத்துக்குங்க. நேரத்தினுடைய அழகை வந்து பாருங்க. Yes. The brother also asked a question about should we be in angelic consciousness or deity consciousness? I think தேவதை something like உணர்வு, that. The brother in the video. தெய்வ உணர்வு, And தெய்வத்தினுடைய that was a உணர்வு. question I பிரதர் also கேட்டார் இல்லையா? had. அது What's the பத்தி அந்த difference கேள்விதான் எனக்கு இருந்தது. between ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் what's the இருக்கு? difference ஒரு தேவதைன்னா between அந்த உணர்வு deity எப்படி இருக்கும்? consciousness and angelic தெய்வம் அப்படின்னா consciousness? அந்த உணர்வு எப்படி இருக்கும்? Because தீதி வந்து அவங்கள கொஞ்சம் yeah, கிட்ட வர சொல்றாங்க. தீதிக்கு சரியா அவங்க பேசுறது வந்து புரியல. you are from where?
from Wales, UK. UK. யூகே வேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல So இருந்து அவங்க brother வந்திருக்காங்க. Ram Prakash, is it? ராம் பிரகாஷ் Ram பாய் Prakash. வந்து was ஒரு கேள்வி asking கேட்டார். the question அவர் about வந்து ஒரு கேள்வி என்ன angelic கேட்டார் அப்படின்னா, consciousness and deity தேவதை consciousness, உணர்வு அப்படின்னா which என்ன, and ஒரு it was also a தெய்வம், question I ஒரு had தேவ recently, ஏஞ்ச டெய்டி, which அதாவது should be our தெய்வம் main அப்படின்னா அந்த focus. உணர்வு, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இப்ப நாம எந்த உணர்வுல இருக்கணும். Angelic consciousness. தீதி சொல்றாங்க, Like தேவதை soul consciousness. ஏஞ்சல் உணர்வுல Divine இருக்கணும், server consciousness. ஆத்ம உணர்வு, அப்புறம் Archangel. ஒரு சேவாதாரியாக இருப்பது, So, ஒரு கருவியாக இருக்கிற you know, they உணர்வு. say, I எப்போதும் நான் feel என்ன சொல்வேன்னா, all எனக்கு Baba's வந்து நான் என்ன children சொல்றேன், are பாபாவின் angels குழந்தைகள் எல்லாருமே because தேவதைகள். they are ஏன்னா knowledge, power of yoga. நம்ம கிட்ட They have ஞானம் இருக்கு, elemental யோகத்தினுடைய service. சக்தி இருக்கு, சேவைக்கான நம்முடைய பொறுப்பு Everything உணர்வு is இருக்கு. angelic, you know. எல்லாமே வந்து தேவதை இல்லையா? Just என்ன நமக்கு remind இப்ப yourself தேவையா இருக்குன்னா, that I am Baba's திரும்ப devotee. திரும்ப நான் பாபாவின் Remember தேவதை me அப்படின்னு that I am உங்களுக்கு Baba's நினைவுபடுத்திக் devotee. கொள்ளுங்க. So எந்த you அளவிற்கு that இது will சிந்தனையை become நீங்க your கொண்டுட்டு human வரீங்களோ, being. அப்போ You will not மனிதரிலிருந்து only நீங்க be தேவதையாக in the முடியும். universe. அது வித்தியாசமாக So இருக்கும்னு சொல்ல consciousness முடியாது, is ஆனா like that. பறந்து இருக்கும். ஏன்னா உங்களுடைய Remind உணர்வு yourself, அப்படிங்கிறது I am உங்களுடைய Baba's எண்ணத்துல தான் devotee. இருக்கு இல்லையா? You நான் பாபாவின் definitely தேவதை, open நான் that door. பாபாவின் தேவதை அப்படின்னு இருக்கிற போது நீங்க அதிகமாக அதை உங்களால வளர்த்து கொள்ள முடியும். Chalo. Yes. You have to get the mic now. Didi, when situation get difficult, திதி சூழ்நிலைகள் கடினமானதாகும் பொழுது, it's okay. When situation get difficult, many of us get pulled to the media. நிறைய பேர் வந்து Some say மீடியா we பக்கம் need to be ஈர்க்கப்படுறோம். updated. நமக்கு Some say தெரிஞ்சிருக்கணும் என்ன not நடக்குது necessary. அப்படின்னு. Can you சில give us பேர் some தேவையில்லை advice அப்படின்னு how to சொல்றாங்க. தீதி relate நீங்க to வந்து the எங்களுக்கு media ஒரு without அறிவுரை கொடுக்க if to முடியுமா? consume, நம்ம if வந்து not? எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? சமூக வலைத்தளங்கள்ல போய் என்ன நடக்குது அப்படின்னு அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா தீதி? சில பேர் எதுவுமே தேவையில்லை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த அளவு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா அப்படிங்கறது கேள்வி. You know, these days, social media. இந்த நாட்கள்ல I don't know, we can get information and news, but I don't know how reliable it is. நமக்கு தகவல் வந்து மீடியால இருந்து Just கிடைக்கலாம், finished ஆனா அதை reading வந்து one show. எந்த அளவு நம்பலாம் அப்படின்னு நமக்கு தெரியல. I ஏன்னா feel நிறைய that எல்லா படங்களை வந்து அப்படிலாம் information is அதெல்லாம் கிரியேட் important. பண்றாங்க. Like ஆனா all நமக்கு the தகவல் Western அப்படிங்கிறது latest stories, நிச்சயமாக believing. குறிப்பாக டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாரும் Very கிளம்புறாங்க similar. இல்லையா? Even கருவி now, ஆத்மாக்கள் இப்ப many கூட are அவங்க sitting அகமதாபாத் here. போறாங்க. நிறைய பேர் So அகமதாபாத்ல yesterday போய் someone was இருக்கிறாங்க. ஏன்னா calling and ஃபிளைட் said, எல்லாம் போகல. சில பேர் வந்து நேத்து என்ன Ahmedabad சொன்னாங்க Air அப்படின்னா, India manager, you know, different places. அகமதாபாத்ல We ஏர் know இந்தியா different people. So மக்களை வந்து somebody அவங்களுக்கு among தெரியும். many ம், are keeping track of when எல்லாரும் flight வந்து going, not என்ன going, ஃபிளைட் போகும், if எந்த ஃபிளைட் tomorrow is எங்க leaving. போகுது, So யாராச்சும் I போறது feel வர்றது that தெரியுதா அப்படின்னு it's not கேக்குறாங்க necessary விஷயங்களை. that everyone gets involved. எல்லாருமே இதுல எல்லாம் Maybe we போய் இந்த can விஷயங்களை thank them தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. to ஒரு get ஆள் நமக்கு information and எல்லா நியூஸையும் நமக்கு leave கேட்டு us கொடுத்தாலே curious. போதுமானதாக இருக்கும். ஏன்னா நிறைய செய்தியை நம்ம கேட்டாலும் Like I don't regularly listen, நான் வந்து but I ரெகுலரா keep வந்து நான் informed கேட்க மாட்டேன். ஆனா நான் வந்து because many are தெரிஞ்சுப்பேன் asking என்ன us to நடக்குதுன்னு. go. ஏன்னா நிறைய பேரை வந்து Should we நாம இங்க stay? Should we போகணுமா, go? இல்ல வரணுமா, வரக்கூடாதா, இல்ல Then we have கிளம்பணுமா, to decide. இருக்கணுமா அப்படின்னு அவங்க Just முடிவு for செய்யறதுக்கு நம்ம example, உதவி in செய்ய all வேண்டியதாக Middle இருக்கு. East அப்புறம் அதே airlines are மாதிரி giving refunds, மிடில் ஈஸ்ட்ல வந்து but when எல்லாமே they have எந்த to buy a ஏர்லைன்ஸுமே new போகல. ticket, அப்போ this is the புது time they have to டிக்கெட் அவங்க decide வாங்கணுமா? which ஏன்னா இதுதான் refund அவங்க to buy. நிறைய So டிக்கெட்டை many questions அதிக are விலை வச்சு raised every விற்கிறதுக்கான morning. நேரம். அப்போ You அவங்க know, எங்க some போவாங்க we இவ்வளவு advise பணத்துக்கு? அதனால to சில பேருக்கு stay, நாம என்ன some அட்வைஸ் don't, கொடுக்குறோம் they அப்படின்னா, feel to go. இருங்க. ஆனா Then we see நிச்சயமா how we யாரு can help. போகணுமோ அவங்களுக்கு So எப்படி I உதவி feel செய்யறதுன்னு information பாக்குறோம். through ஏன்னா தகவல் this, அப்படிங்கிறது my வந்து role is only that. என்னுடைய ரோல் என்ன இருக்கோ Not to அதுக்கேற்ற keep தகவல் watching, எனக்கு keep போதுமானதாக listening. இருக்கும். நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
So it's good to know, but not சமூக too much. வலைதளத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஆனா Because அதிகம் whatever தேவையில்லை. thoughts will என்ன create என்ன நடக்கும் that அப்படின்னா, kind of எண்ணங்கள் condition to mind. அப்படிங்கிறது மனதினுடைய Even அந்த if we are நிலையை not, உருவாக்கிவிடும். we are carefree, but still நம்ம we கேர்ஃப்ரீயா இருக்கிறோம், some thoughts do அதே come in நேரத்துல mind, சில எண்ணங்களும் some வந்து fears come. வருது, சில பயங்கள் வரும். चलो टाइम हो गया। ஓம் சாந்தி. நேரம் यहाँ कोई है क्या सोशल முடிவுக்கு मीडिया? வருகிறது. वही है भाई। तभी उनको क्वेश्चन भी समझ आ गया। आप हमको बताते रहा करो। You can, because when the war began, Mrityunjay called me. You know, some No. others called me. வார் ஆரம்பமானது. மிருத்யுஞ்சய் பாய் கால் பண்ணாரு. Ram Prakash bhai time Sir, ராம் பிரகாஷ் பாய் வந்துட்டாரு, இப்ப நேரம் ஆயிடுச்சு. was it internet or? உன்னை உங்களை வந்து நாங்க பார்க்க Yes, it முடியல. was internet. Yes. So, Yeah. but it came back. Yeah, I checked it. Okay. We give you another chance, right? சோ பிரதருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க தீதி. Om Shanti. Thank you. So tomorrow is தேங்க்யூ. நாளைக்கு Thursday. வந்து Scheduled for Madhula 3:30 AM. நியூயார்க்ல வியாழக்கிழமை. நம்முடைய கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. இத்தோடு தமிழ் மொழிபெயர்ப்பு